ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரேஸ்ரீ நேயர்களே, வாங்க நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஒருமனப்பட்டு நம்ம உண்மையாய் உத்தமமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நீங்கள் இந்த டிவிக்கு முன்னாடி இணைந்திருங்க. நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் நேரத்தை நீங்கள் கர்த்தருக்காக செலவிடுங்க. நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எல்லோரும் இணைந்து நீங்கள் மாத்திரமில்லை, உங்கள் வீட்டில் உள்ளவங்களே அழைத்து அவங்க நண்பர்களுக்கு சொல்லுங்கள், இந்த தேசத்துக்கான ஜெபத்தில் நீங்கள் இணைங்கன்னு சொல்லிட்டு, அப்போ கர்த்தர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார். நம்முடைய குடும்பங்களின் காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணி தருவார். அதனால் எல்லா காரியங்களையும் நம்ம ஒதுக்கி வைத்துக்கொண்டு நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம கர்த்தரிடத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுப்போம். இந்த பிரேஸ் டிவி ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிச்சு நம்ம இந்த தேசத்துக்கான ஜெபத்தில் ஆயத்தப்படுவோமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாங்கள் தேசத்துக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தப்பட்டு கொடுக்குறோம். ஏசப்பா, அப்பா ஆவியானவரே வந்து இடைப்படுங்கப்பா. நீங்கள் எங்கள் மத்தியில் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. உலாவுங்க ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேளுங்க ஏசப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானத்தையும் ஒரு சேமத்தையும் ஏசப்பா நீங்கள் எங்கள் தேசத்துக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இணைந்து ஜெபிப்பதற்கு எந்த தடை இருந்தாலும் ஏசப்பா அதை மாற்றுங்க. இந்த பிரேஸ் டிவி நிகழ்ச்சியில் இணைந்து இதை பார்த்து இதில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க இதில் இணைந்து ஜெபிப்பதற்கு வேண்டிய சூழ்நிலைகளை கர்த்தர் அமைத்து கொடுங்க. இந்த தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் இதில் இணைந்து ஜெபிப்பதற்கு அவங்கள்ட்ட எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி அவங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்குறோம். உண்மையாயும் உத்தமமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டீரென்று அவர்களும் விசுவாசிக்கணும் ஏசப்பா. அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இந்த நேரத்தில் தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பைபிள் கையில் வைத்திருந்தீங்கன்னா 21 7வது வசனத்தை நம்ம எடுத்து அந்த 7வது வசனத்தில் கடைசி பகுதியை நம்ம வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணார். மோசைக்காக ஜெபிக்கல. மோசே என்ன பண்ணார்? ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணார். ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணதுனால ஆண்டவர் மோசே இடத்துல உண்மையாக இருந்தார். அவர் மோசே இடத்துல பிரியமாக இருந்தார். மோசே ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா ஜனங்களுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணி ஜனங்களுக்காக தன்னையும் அர்ப்பணித்த ஒரு மோசே. அதனால் அந்த மோசை ஆண்டவருக்கு நல்லா பிடிக்கும், பிரியமான ஒரு மகன் என்று சொல்வார். மோசை எங்கு உண்மையுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கு கர்த்தரால். அதனால் நம்ம இந்த மோசை ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார் என்ற வார்த்தையின்படி நாமும் என்ன செய்வோம்? நம்ம தேசத்துக்காக நம்ம இந்த நேரத்தில் இந்த விண்ணப்பத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். இந்த வசனத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஆண்டவர் இந்த மோசை ஜனங்களுக்காக ஜெபித்தார் அல்லவா, அதே போல் நாமும் தேசத்துக்காக தேசத்தின் ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம என்ன ஜெபிக்க போகிறோன்னா, அநேக இந்த தேசத்தில் போதை வஸ்துக்களால் நிறைய ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த போதை வியாபாரங்கள் நடக்குது. அநேக இடங்களில் போதை பழக்க வழக்கத்திற்காக அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, தன்னுடைய குடும்பத்தையே கெடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியம் நம்ம தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். உலகம் முழுவதும் உள்ள இந்த போதை மருந்து தயாரிக்கிற நிறுவனத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அநேக இந்த போதை மருந்து வரும்போது அது தயாரித்து தானே கொண்டு வருவாங்க. எங்கேருந்து கொண்டு வர முடியாதுல்ல. அது எவ்வளோ நாளாக வைத்து தயாரிக்கிறாங்க. அந்த போதை மருந்து தயாரித்து அதை ஒரு நிறுவனமாக வைத்து அதை தயாரித்து கொண்டு அநேக நாடுகளுக்கு அதை விற்பனை பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அந்த போதை மருந்து உலகம் முழுவதும் போதை மருந்து தயாரிக்கிற அந்த நிறுவனங்கள் மீது தேவ ஆளுகை உண்டாகணும். ஏன்னா அந்த நிறுவனங்கள் மூடப்படணும். அவங்க உண்மையாக அந்த ஜனங்களை இந்த போதை மருந்து ஆனாலும் ஜனங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற தன்னுடைய குடல்களை அவித்து அவங்க தன் வாழ்க்கையை கெடுத்து நாசமாய் போய்கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியம்தான் இந்த போதை மருந்தில் இருக்குது. ஆனால் அவங்க ஜனங்களுக்கு தேவையான காரியங்களை அவங்க நிறுவனத்தில் செய்யணும். இப்படிப்பட்ட போதை மருந்திலிருந்து அவங்க அந்த நிறுவனம் அதை தயாரிக்காதபடிக்கு அதை அவங்க மாற்றி வேறு தொழிலை அவங்க செய்யணும். அந்த நிறுவனம் இந்த போதை மருந்துகளை தயாரிக்கக்கூடாது. அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதன் மீது தேவனுடைய ஆளுகை உண்டாகணும். நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். எல்லோரும் இணைந்து இதற்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம்ப்பா. நம்ம தேசத்தில் அநேக நாடுகளில், அநேக மாநிலங்களில், அநேக இந்த மாவட்டங்களில்
அநேக இடங்களில் போதை மருந்துகள் போதை வஸ்துகள் அநேக இடத்துல கலந்து கொண்டு அதை ஜனங்களுக்கு விற்பனை பண்ணுறாங்க ஏசப்பா. இது ஒரு இடத்துல தயாரித்து கொண்டு வர்றதானே ஆண்டவரே. அந்த தயாரிக்கிற இடத்துல ஏசப்பா நீங்கள் அங்கே உங்கள் ஆளுகை கடந்து போகணும் ஏசப்பா. அதில் அவங்க தயாரிக்கக்கூடாது, போதை மருந்து தயாரிக்காதபடிக்கு அதை அவங்க வேறு காரியங்களை அந்த நிறுவனம் செய்து அவங்க வருமானத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும் ஏசப்பா. இந்த போதை மருந்தில் அவங்க எந்த விதமான வருமானத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதபடிக்கு இந்த போதை மருந்து தயாரிக்கிற காரியத்தை அவங்க இதோடு நிறுத்தும்படியாக, அதை தயாரித்து விற்பனை பண்ணாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்து அதை கர்த்தர் தடைப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த போதை மருந்து தயாரிக்கிறதை கர்த்தர் தடை செய்யும்படி அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. துதிக்கிற ஐயா, துதிக்கிற ஐயா, துதிக்கிற ஐயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட போதை மருந்துகள் தயாரிக்கிற நிறுவனம் ஆண்டவரே இயேசப்பா, அதை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. இது தவறான காரியம் என்பதை உணர்ந்து அவங்க வேறு காரியங்கள் அதை ஈடுபடுத்தி அதற்குள்ள வருமானத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும் அப்பா. அந்த போதை மருந்தில் வருமானம் வர வேண்டும் என்று அவங்க நினைக்காதபடிக்கு தவறான வழி என்பதை உணர்ந்து கொண்டு இயேசப்பா, ஆவியானவர் அதில் இடைப்பட்டு இந்த காரியத்தை கர்த்தர் நிறுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலம் அநேக குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், அநேக உயிர்கள் பாதுகாக்கப்படும் ஏசப்பா. அநேகர் தன்னுடைய வாழ்க்கை கெடுக்கிறாங்க ஏசப்பா, அந்த போதை மருந்தை வாங்கி குடித்து. ஏசப்பா, இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் விடுபடுத்துங்க. எங்க தேசம் விடுபட வேண்டும் ஆண்டவரே. அப்பதான் எங்க குடும்பங்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் விடுபட முடியும் ஆண்டவரே. எங்க தேசத்துல அந்த நிறுவனம் தயாரிக்கிற நிறுவனத்துல கர்த்தர் தடை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இதை தடைப்படுத்துங்கப்பா. இது வெளியே வராதபடிக்கு தடைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவர் இதில் இடைபடுங்க இயேசுவின் நாமத்தினாலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாருன்னு நாங்களை விசுவாசித்து இந்த நேரத்தில் கர்த்தரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த போதை மருந்து தயாரிக்கிற நிறுவனம் மீது தேவனுடைய ஆளுகை உண்டாகி அதை தடைப்படுத்தி ஜனங்கள் இந்த வாங்கி அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படி இந்த நிறுவனத்திலிருந்து இதை தடை செய்யும்படி ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி 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 அப்பா. நீர் இந்த காரியத்திலே நீர் இடைப்பட்டு இந்த போதை மருந்தை கர்த்தர் தடைப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்கிறது உலகம் முழுவதும் உள்ள போதை மருந்துக்கு அடிமைப்பட்டுள்ள ஜனங்கள் தேவனால் விடுவிக்கப்பட வேண்டும். இது தயாரித்து அவங்க விற்பனை செய்தாலும் அந்த விற்பனை தடைப்படுத்த வேண்டும். ஆனால் இதிலிருந்து அவங்க இந்த பொருளை வாங்கக்கூடாது, இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த மதுபான பழக்கத்திலிருந்து போதை வஸ்திலிருந்து அவங்க விடுபட வேண்டும். இது அந்த போதை வஸ்திலிருந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்பை கொடுக்கணும். இது யூஸ் பண்ணக்கூடாது, இது நம்ம உடம்புக்கு கேடு, வாழ்க்கைக்கு கேடு, நம்ம குடும்பம் இதோட குடும்பத்துக்கு கேடு என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த போதை மருந்திலிருந்து அந்த அடிமைத்தனது, இது ஒரு அடிமைத்தனம், இது ஒரு பொல்லாத ஆவி அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுபட வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத அடிமைத்தனத்தை கொண்டு வர பொல்லாத ஆவி இந்த தேசத்தில் சுற்றி தெரியாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆவி அழிக்கப்படும். இந்த அடிமைத்தனத்தின் ஆவி, மதுபோதை அடிமைத்தனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தை விட்டு அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஏசப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த போதை வஸ்துனால அடிமைப்பட்டு, இந்த போதை பொருள்னால ஆண்டவரே ஸ்தோத்திரம் அடிமைப்பட்டு அதில் தவித்து கொண்டிருக்கிற, அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு, விடுதலை கிடைக்காதபடிக்கு ஆண்டவரே கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஏசப்பா, துதிக்கிறோம் ஐயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஏசப்பா. இந்த போதை வஸ்திலிருந்து அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களை ஏசப்பா நீங்க விடுவித்தரலாம் ஆண்டவரே. அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுங்கப்பா, உணர்வை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எவ்வளவோ குடும்பங்களில் கஷ்டப்படுறாங்கப்பா. ஐயோ, கணவர் குடித்துட்டு வருவாரே, பிள்ளைங்க தகப்பன் குடித்து கொண்டு வருவாரே, ஐயோ படிக்க முடியலையே, ஐயா வீட்டில் சண்டை போடுவாரே, கெட்ட வார்த்தை பேசுவாரே என்று சொல்லி பிள்ளைகள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஏசப்பா, நீர் ஒரு விசை இதை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்தை ஏசப்பா நீங்க கேளும் ஆண்டவரே. ஆவியானவர் இடைபடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற வேதனைகளை கர்த்தர் பாருங்க ஆண்டவரே. பல வருஷம் கண்ணீர் ஆண்டவரை, ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல வருஷங்கள் கண்ணீர் விடுறாங்கப்பா. பிள்ளைகளும் கணவரும் மனைவிமார்களப்பா. கணவர்கள் திருந்த மாட்டாரா, அந்த போதை வசிருந்து வெளியே வர மாட்டாரா, இந்த அடிமைத்தான் அவரை விட்டு விலகாதா என்று சொல்லி எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த அங்கலாய்ப்பை ஏசப்பா நீங்க கண் பாரும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. தேர்வு நேரத்தில் எங்களால் படிக்க முடியலையே, எங்கள் அப்பா சண்டை போடுறாரு, அப்பா குடித்து கொண்டு வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுறாரு, எங்களால் படிக்க முடியல,
முடியல என்று சொல்லி பிள்ளைகள் எவ்வளோ பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கப்பா. இந்த நிலைமையை ஏசப்பா நீங்கள் மாற்றுங்கப்பா. எங்கள் தேசத்தை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு, எங்கள் மாநிலங்களை விட்டு, எங்கள் தமிழ்நாட்டை விட்டு, எங்கள் இந்திய தேசத்தை விட்டு, ஆண்டவர் உலக நாடுகளை விட்டு ஏசப்பா இந்த போதை அடிமைத்தனத்திலிருந்து ஏசப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே இதை மாற்றுங்கப்பா. அந்த ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும்ப்பா. இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயாப்பா. துதிக்கிறோப்பா. விடுதலை உண்டாகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே கணவர்மார்களுக்கு விடுதலை கொடுக்கும் போது ஆண்டவரே மனைவிமார்களும் அந்த குடும்பங்களும் பிள்ளைகளும் சந்தோஷப்படுமே ஆண்டவரே. அப்பா அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் கொடுப்பீராக ஏசப்பா. உமாலே மட்டும்தான்ப்பா கொடுக்க முடியும். வேறு யாரால் இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது ஏசப்பா. நீர் மாத்திரம் இதை செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா நீர் மாத்திரம் எங்களுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக தகப்பனே ஏசப்பா இந்த ஜனங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஐயா. இந்த குடி போதையிலிருந்து, இந்த மதுபான பழக்கத்திலிருந்து ஏசப்பா, போதை வஸ்திலிருந்து ஒரு விடுதலை கொண்டு வரும் ஏசப்பா. ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களை சமாதானத்தோடு வாழட்டும் அப்பா. ஒரு கணவர் குடியிலிருந்து விடுதலை பெற்று அந்த குடும்பத்தில் சமாதானமா இருக்கும் போது அந்த குடும்பம் ஒரு குட்டி மோட்சத்தை போல இருக்குமே ஆண்டவரே. சமாதானத்தோடு வாழுமே ஆண்டவரே. பிள்ளைகள் அன்பா இருப்பாங்களே, பிள்ளைகள் சமாதானமா இருப்பாங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட எந்தெந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட வேதனையோடு கண்ணீரோடு மனைவிமார்கள் கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, அந்த குடும்பங்கள் பிள்ளைகள் படிக்க முடியாதபடி தவிக்கிறாங்களோ, தன் தகப்பனுக்காக எவ்வளவோ பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அந்தந்த குடும்பத்தை ஏசப்பா நீங்க கண்ணோக்கி பாரும் ஏசப்பா. ஒரு விசை பாரும் ஆண்டவரே. இந்த மது போதையில வருகிற ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் ஏசப்பா நீங்க மனம் திரும்ப வைங்க ஆண்டவரே. மனம் திரும்பட்டும் அப்பா, மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு உணர்வு உண்டாகட்டும் ஐயா. அதற்குள்ள உணர்வை ஏசப்பா நீங்க கொடுங்க ஆண்டவரே. உணர்வை கொடுத்து இதிலிருந்து விடுபட வைங்க ஏசப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. உம்மாலே மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நீர் செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலுள்ள கணவர்மார்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. மது போதையிலிருந்து விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. போதை வஸ்திலிருந்து விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. குடும்பத்தை சமாதானமாய் மாற்றும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடிமைப்பட்டு இந்த இதில் விழுந்து ஆண்டவரே சமாதானம் இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஏசப்பா நீங்க தூக்கி எடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பமாய் சமாதானமாய் வாழ, குடும்பமாய் தகப்பனை தேவனை ஏற்றுக்கொண்டு ஆராதனைக்கு கடந்து போய் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த குடும்பமாய் நீர் மாற்றும் ஐயா ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் நீர் இப்படி செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஏசப்பா நீர் இந்த ஜெபத்தை கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துறோம்ப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செல்வோமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தலைவர்களும் தகப்பன்மார்களும் இந்த மது போதையிலிருந்து விடுதலை பெற்று குடும்பத்தில் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்ய போகிறீர். இந்த ஜெபத்தை கேட்டீர் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அடுத்த விண்ணப்பத்துக்காக போவோம். இது இந்த போதை பழக்கம்னு சொல்லும்போது அவங்க சிலர் நிறைய கணவர்மார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் போக வேண்டாம்னு நினச்சாலும் அதில் போக முடியாமல் இருக்க முடியலை. ஏன்னா இது திடீர்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணம் வந்துடுது, நான் போயிடுறேன் அப்படி சொல்கிறாங்க. இது ஒரு பொல்லாத ஆவி, இந்த கெட்ட ஆவி, இந்த பொல்லாத சத்துரு, இந்த போதை அடிமைத்தனத்தில் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள அவங்களை முடக்கி வைத்திருக்கிற ஆவி, அந்த போதை பழக்கத்தில் முடக்கி வைத்திருக்கிற அந்த நுகத்துக்குள்ளாடி முடக்கி வைத்திருக்கிற அந்த பொல்லாத ஆவி இந்த தேசத்தில் கட்டப்படணும். இது நம்ம கணவர்மார்களையோ தகப்பன்மார்கள் நம்ம குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. இதற்கு ஒரு பொல்லாத ஆவி அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. அந்த பொல்லாத ஆவியை கட்டி நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. அநேக குடும்பங்களில் உள்ள தலைவர்களையும் தகப்பன்மார்களையும் ஏசப்பா அவங்க குடிக்க வேண்டாம் என்று நினைத்தாலும், போதை பழக்கத்தில் போக வேண்டாம் என்று நினைத்தாலும் அவங்களால போகாமல் இருக்க முடியல. அவங்க நினைக்காமலே, அவங்களுக்கு தெரியாமலே இது ஒரு பொல்லாத ஆவி அவர்களை கொண்டு போய் இந்த போதை பழக்கத்தில் வைத்து அவங்களை வாழ்க்கை கெடுக்கக்கூடிய ஒரு பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் இது கட்டப்படுவதாக ஆண்டவரே. இவர்களை இந்த போதை பழக்க வழக்கத்தில் இழுத்து செல்லக்கூடிய இந்த அடிமைத்தனத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த நுகத்தடியையும் அந்த நுகத்துக்குள்ளாலே அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நுகம் அவர்களை விட்டு விடுதலை ஆக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்தில் இந்த மது போதைக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு கணவர்மார்களையும் தகப்பன்மார்களையும் ஏசப்பா இந்த பொல்லாத ஆவி கட்டி வைத்திருக்கிற ஆண்டவரே, அந்த கட்டு இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த
ஆவியானவரே இந்த கட்டு அறுக்கப்படுவதாக. இந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே இந்த பொல்லாத ஆவியை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் இந்த பொல்லாத ஆவியை கட்டுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த கட்டு அறுக்கப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்களுக்குள்ள இருக்கிற கட்டு அறுக்கப்படுவதாக ஆண்டவரே. கணவர்மார்கள் இருக்கிற கட்டு அறுக்கப்படுவதாக இயேசப்பா. ஹல்லேலூயா. இதிலிருந்து இயேசப்பா அந்த பொல்லாத கட்டிலிருந்து இயேசப்பா அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தர் இந்த விடுதலை நீர் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த ஆண்களையும் இந்த கணவர்மார்களையும் குடும்ப தகப்பிள்ளையுடைய தகப்பன்மார்களையும் அந்த பொல்லாத ஆவி கட்டி வைத்திருக்க இந்த கட்டிலிருந்து இயேசப்பா நீர் விடுதலை கொடுப்பீர் என்று விசுவாசித்து உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க இயேசப்பாக்கு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்ம இந்த போதை வஸ்துக்கள் நம்ம எல்லாமே இந்த போதை வஸ்துக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம இந்த தேசங்களில் போதை மருந்துகள் உற்பத்தி செய்து அதை வெளியே கொண்டு வராங்கல்ல, விற்பனைக்கு கொண்டு வராங்கல்ல, அதை நம்ம அரசாங்கம் தடைப்படுத்தணும், சட்டம் கொண்டு வரணும். இந்த போதை வஸ்துக்களாக இருக்கட்டும், மதுபானங்களாக இருக்கட்டும், இந்த மதுபான கடைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அடைத்து இனிமேல் இப்படிப்பட்ட இந்த போதை வஸ்துக்கள் இந்த உற்பத்தியை அவங்க இந்த போதை வஸ்து உற்பத்தி செய்கிறாங்கல்ல, அந்த இடத்துல அரசாங்கம் தடைப்படுத்தணும். இது உற்பத்தி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடைப்படுத்தி அந்த தடைக்கு கடுமையான சட்டத்தை ஏற்றணும். நல்ல கடுமையான சட்டம் அது வரணும். அதற்காக ஒரு சட்டம் உண்டாக்கப்பட வேண்டும். அந்த சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு அதிகாரி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க. அந்த அதிகாரி போய் அடுத்த அதிகாரி வரும்போது அந்த சட்டம் தளர்ந்து போயிடும். அப்படி இல்லாதபடிக்கு இது கடுமையான சட்டம். இந்த போதை வஸ்துகளை தயாரிக்க கூடாதபடிக்கு ஒரு கடுமையான சட்டம், இது விற்பனை செய்யக்கூடாதபடிக்கு கடுமையான சட்டம் நிலைநாட்டப்பட வேணும். அதற்காக நம்ம ஜெபிப்போமா? அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. இந்த போதை வஸ்துகள் தயாரிக்கிற இடத்துல கடுமையான சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்துல ஜனங்களை பாழாக்குகிற இந்த போதை வஸ்துக்களை, இந்த மதுபானங்களை தயாரிக்கிற நிறுவனங்கள்ல அது தயாரிக்க கூடாதபடிக்கு கடுமையான சட்டத்தை ஏசப்பா அரசாங்கம் போடணும், அரசாங்கம் கொண்டு வரணும். கடுமையான சட்டத்தை நிலைநாட்டணும். அது கடுமையான சட்டம் நிலைப்படுத்தி இருக்க வேண்டும். அது ஒரு காலம் அது தளர்ந்து போகாதபடிக்கு அந்த சட்டம் கடுமையாக்கப்படணும். அது நிலைநாட்டப்படணும். அது என்றைக்கு அந்த சட்டம் இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த சட்டங்கள் தமிழ்நாட்டிலையும் சரி, நம்ம வேற மாநிலங்களையும் சரி, நம்ம இந்த தேசத்திலையும் சரி, வெளிநாடுகளையும் சரி, கடுமையான சட்டங்களை அரசாங்கம் கொண்டு அதை நிலைநாட்டப்படும்படி, அது ஒரு காலம் தளர்ந்து போகாதபடிக்கு அதை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு இந்த உணர்வை கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இதோட அந்த அரசாங்க அதிகாரிகள் இதில் உணர்வை பெற்று இந்த காரியத்தில் ஈடுபட்டு ஆண்டவரே கடுமையான சட்டங்களை எங்கள் தேசத்தில் கொண்டு வரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது அநேக தேசங்களுக்கு, அநேக மாநிலங்களுக்கு, அநேக குடும்பங்களுக்கு இந்த காரியத்தை கொண்டு வரும்போது குடும்பங்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியங்களாக இருக்கும் ஆண்டவரே. அதனால எங்க தேசத்தில் இது கடுமையான சட்டத்தை கர்த்தர் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. கடுமையான சட்டங்களை எங்க தேசத்தில் கர்த்தர் கொண்டு வரட்டும் அப்பா. அதிகாரிகள் கொண்டு வரணும் அப்பா. அரசாங்கம் கொண்டு வரணும் ஏசப்பா. அதை நிலைநாட்டப்பட வேண்டும் அப்பா. அது ஒரு நாளும் தளர்ந்து போகாத ஒரு சட்டமா இருக்கட்டும் ஏசப்பா. அப்படி எங்க தமிழ்நாட்டில் சரி, வேறு நாடுகளை, வேறு மாநிலங்களை கொண்டு வரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க இந்த தேசத்தில் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கடுமையான சட்டங்களை இந்த நிறுவனம் இதை தயாரிக்க கூடாதபடிக்கு கடுமையான சட்டங்களை ஏசப்பா நீர் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசித்து எங்க தேசத்தில் அதிசீக்கிரமா இந்த சட்டங்கள் நிறைவேற பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதை ஒப்பு கொடுத்து உடைய கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். இதை நாங்கள் எங்கள் சொந்த கண்கள் காண வேண்டும் என்று, எங்கள் காதுகள் கேட்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று, இந்த விண்ணப்பத்தை கேட்டு நம்ம தேசத்தில் இந்த காரியத்தை கர்த்தர் நிலைநாட்ட போகிறார் என்று விசுவாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே இதில் இடைப்பட்டு எங்கள் தேசத்தில் ஒரு நல்ல ஒரு சட்டத்தை கர்த்தர் இயற்றி இந்த நிலைநாட்டப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அடுத்தபடியாக விண்ணப்பம், நம்ம உலக நாடுகள் முழுதும் இந்த போதை மருந்து தயாரிப்பதற்கு ஏதுவான இந்த பயிர்கள் வளர்க்குறாங்க தெரியுமா? இது தயாரிக்கணும், இந்த போதை மருந்து தயாரிக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்குள்ள பயிர் அவங்க விளைக்கப்படுறாங்க, அதை விளைவிக்கிறாங்க. அந்த பயிர்களை விளைவித்து அதை உற்பத்தி செய்து அதை அந்த உற்பத்தியை அரசாங்கம் தடுக்கணும். இனிமேல் இப்படிப்பட்ட பயிர்கள் வளர்க்கக்கூடாது. போதை வஸ்துக்கள் தயாரிக்கக்கூடிய பயிர்களை உற்பத்தி செய்யக்கூடாது, அதை வளர்க்கக்கூடாது என்று சொல்லி அரசாங்கம் தடைப்படுத்தி நிறுத்தக்கூடிய சட்டத்தை கொண்டு வரணும். அதை மீறுகிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம். ஏன்னா இது இந்த போதை வஸ்துக்கள் தயாரிப்பதற்கு அதை அவங்க அந்த உற்பத்தி செய்வாங்க, அந்த பயிர்கள் வளர்ப்பாங்க, அதிலிருந்து எடுத்து தான் அவங்க போதை வஸ்துக்களை தயாரிக்கிறாங்க. அந்த பயிர்கள் உற்பத்தி செய்யாதபடிக்கு, அதை வளர்க்காதபடிக்கு இந்த அரசாங்கம் அதை தடைப்படுத்தி அதை விட்டுறக்கூடாது. அதில் மீறுகிறவங்களுக்கு அந்த அரசாங்கம் கடுமையான சட்டங்களை ஏற்ற வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? நம்ம உண்மையாய் புரிந்து இந்த விண்ணப்பத்தை உண்மையாக நம்ம இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து சொல்லி நம்ம ஜெபிப்போம். இது யாரும் ஜெபிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பயிர்களை வளர்த்தி உற்பத்தி பண்ணி தான் அந்த போதை வஸ்துகள் தயாரிக்கிறாங்க. இது யாருக்குமே தெரியாது. இதை நம்ம உண்மையாய் ஜெபிக்கலாம். ஜெபிக்கிற பொழுது அது அந்த போதை வஸ்துகள் தயாரிக்க முடியாதபடிக்கு, அது உற்பத்தி செய்ய முடியாதபடிக்கு தடைப்படுத்தலாம். அப்படி தடைப்படுத்தி அரசாங்கம் இதை தடைப்படுத்தணும். இதை வளர்க்கக்கூடாது, இந்த பயிர்கள் வளர்க்கக்கூடாது, இதை உற்பத்தி செய்யக்கூடாது என்று சொல்லி தடைப்படுத்தி அதை மீறுறவங்களுக்கு இந்த அரசாங்கம் கடுமையான சட்டத்தை போடணும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கண்களை மூடி நம்ம இணைந்து ஜெபிப்போம். எல்லாரும் இணைந்து ஜெபிக்க, அங்கங்கே ஜெபிக்கிறவங்க உண்மையாய் நம்ம இந்த டிஸ்டர்ப் இல்லாமல் பராக்கு பார்க்காம உண்மையாய் கண்களை மூடி ஜெபிப்போம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று விசுவாசித்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் கொடுத்த இந்த விண்ணப்பத்தை ஏசப்பா நீங்கள் பாருமப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்த இந்த விண்ணப்பத்தை அப்பா உடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த போதை வஸ்துகள் தயாரிப்பதற்காக அநேக பயிர்கள் வளர்க்குறாங்கப்பா, அதை உற்பத்தி செய்வதற்கான வேண்டிய காரியங்களை செய்கிறாங்கப்பா. அதன் மூலம் அந்த போதை வஸ்துகளை உற்பத்தி செய்கிறாங்கப்பா. இதை அரசாங்கம் தடைப்படுத்த வேணும் ஏசப்பா. அரசாங்கம் தடைப்படுத்தி அதை மீறுகிறவர்களுக்கு கடுமையான சட்டங்களை அரசாங்கம் கொண்டு வரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயாப்பா. துதிக்கிறோம்ப்பா ஏசப்பா. இந்த விண்ணப்பத்தை கேளுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்க தேசத்துல, எங்க தமிழ்நாட்டில் இருக்கட்டும், எங்க இந்த வேற மாநிலங்களா இருக்கட்டும் ஏசப்பா, எங்க இந்த தேசத்துல இருக்கட்டும், வேற நாடுகள்ல இருக்கட்டும் ஏசப்பா, எந்த இடத்துல தகப்பனே இந்த பயிர் வகைகள் அவர்களை வளர்க்காதபடிக்கு, அதை உற்பத்தி செய்யாதபடிக்கு ஏசப்பா அப்பா நீங்க தடுத்து நிறுத்துங்கப்பா. ஆவியானவரே, நீங்க தடுத்து நிறுத்துங்கப்பா. இந்த பயிர் வகைகள் வளராதபடிக்கு ஏசப்பா நீங்க தடுத்து நிறுத்துங்கப்பா. இதை அவங்க உற்பத்தி செய்து அதை மது போதைகளுக்கு அவங்க தயாரிப்பதற்காக எடுக்கிறாங்கப்பா. அது தயாரிக்காதபடிக்கு, அதன் பயிர் வகைகளை அவங்க உற்பத்தி செய்யாதபடிக்கு ஏசப்பா நீங்க தடைப்படுத்துங்க. இது அரசாங்கம் தடைப்படுத்தணும். இது கொண்டு வராதபடிக்கு, இதை உற்பத்தி செய்யாதபடிக்கு தடைப்படுத்தணும் ஏசப்பா. அதை மீறுகிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏசப்பா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, எங்க தேசத்துல இப்படிப்பட்ட காரியங்களை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி கர்த்தரை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. ஆவியானவரை கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம் 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 அப்பா. அந்த விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. எங்க தேசத்துல இந்த பயிர்கள் வளராதபடிக்கு ஏசப்பா தடைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவர் தடைப்படுத்துங்கப்பா. இதை உற்பத்தி செய்யாதபடிக்கு தடைப்படுத்துங்கப்பா. அப்பா, அரசாங்கம் இதை தடைப்படுத்தட்டும் ஏசப்பா. இது ஒரு காரியமாய் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளட்டும் அப்பா. எடுத்துக்கொண்டு இதை தடைப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா, துதிக்கிறோம் அப்பா. இந்த காரியத்திலே ஆவியானவர் இடைபடுங்கப்பா. அப்பா, இதற்கு ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும் ஆண்டவரே. இதை மீறுகிறவர்கள் ஆண்டவரே, இந்த காரியத்தில் யார் யார் மீறுறாங்களோ இதை கடுமையான சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரும்படி அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதிகாரிகளுக்கு உணர்வை கொடுங்கப்பா. இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுத்து இந்த காரியத்தில் ஈடுபடும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீர் கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஏசப்பா நீங்க உச்சு கவனிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு ஆமென் என்று நீர் எங்களுக்கு பதில் தாரும் ஐயா. அப்படியா எங்க அரசாங்கம்
அரசாங்கம் இதற்கு ஒரு நல்ல சட்டங்களை கொண்டு வந்து இதற்கு ஒரு நல்ல கட்டுப்பாடுகளை கொண்டு வரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இந்த காரியத்தில் அதிகாரிகளுக்கு ஒரு உணர்வை கொடுத்து இந்த காரியத்தில் இந்த பயிர் வகைகளை வளர்க்காதபடிக்கு, இதை உற்பத்தி செய்யாதபடிக்கு இது ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து தடைப்படுத்தி அதை மீறுவர்கள் மீது நல்ல ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வரும்படி அரசாங்கத்துக்கு ஆவியானவர் உணர்த்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியான விண்ணப்பம், இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஒரு தொழிலாக அதை செய்கிறாங்க. இந்த போதை மருந்துகளை கடத்துவாங்க. ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு நாட்டுக்கு கடத்துவாங்க. ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு கடத்துவாங்க. இது வந்து கடத்துவோர் மீது தேவனுடைய பலத்த கரம் அவங்க மீது இடைபடணும். ஏன்னா வந்து இந்த ரகசியமாக கள்ளத்தனமாக யாருக்கும் தெரியாதபடிக்கு இதை கடத்துவோர் மீது இருக்கிற அந்த குற்றங்கள் வரணும். அவங்க யாரெல்லாம் கடத்துகிறாங்களோ அவங்க மீது குற்றங்களை கர்த்தர் கொண்டு வரணும். அந்த சட்ட அரசாங்கம் இந்த ஊரில் பிடிக்கணும். கடத்தி கொண்டு போகிறாங்க, ஒரு தேசத்துலேருந்து கடத்துகிறாங்க, கடல் வழியாக கடத்துகிறாங்க, இன்னும் இந்த பஸ் வழியாக அல்லது ட்ரெயின் வழியாக, இன்னும் எத்தனையோ பிளேட் வழியாக கூட கடத்துகிறாங்க இந்த போதை வஸ்துக்களை. அதன் மூலம் கடத்தப்படுற அந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கர்த்தர் ஆவியானவர் இதில் இடைபடுங்க இயேசப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த போதை வஸ்து பொருட்களை கடத்தி இந்த விற்பனை செய்கிறாங்க, ரகசியமாக விற்பனை செய்கிறாங்க. அதிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுபட்டு அந்த காரியம் தவறென்று அவங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து அவங்க இது ஒரு தொழில் என்று நினைக்காதபடிக்கு, இது தேசத்தை பாழாக்குற அருவருப்பான காரியம், இதில் இந்த மாதிரி தொழில் அவர்கள் செய்யக்கூடாது என்று உணர்த்தப்பட்டு அவங்க இந்த கடத்துவோர் மீது அவங்க நல்ல உணர்வை பெற்று அவங்க இதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. இவர்கள் மீது இந்த போதை வஸ்துகளை கடத்துவோர் மீது தேவனுடைய பலத்த கரம் இறங்கணும் ஆசப்பா. பலமாக இறங்கப்பட வேண்டும். நீங்கள் பலமாக இடைபடுங்கப்பா. இந்த போதை வஸ்து பொருட்களை கடத்துறாங்கல்ல, இவங்க மீது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இடைபடும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இதற்காக நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து இதை உண்மையாய் ஜெபிங்க. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த போதை வஸ்து நிறைய வாலிபர்கள் இதை ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அநேக வேற மாநிலத்தில் உள்ள வாலிபர்கள் இதில் ஈடுபட்டு இந்த போதை பொருட்களை கடத்துறாங்க, கடத்தி இதில் வருமானம் ஈட்டுறாங்க. இது வந்து தவறான வருமானம். இந்த இப்படிப்பட்ட வருமானத்தை நம்ம எடுக்கக்கூடாது என்பதை ஒரு உணர்வை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க நல்ல ஒரு தொழில்களை அவங்க பெற்று இதிலிருந்து விடுபட வேண்டும்னு நம்ம ஜெபிக்கணும். இதற்கு கர்த்தருடைய பலத்த கரம் இறங்கும்படி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நம்ம இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள் இயேசப்பா, வாலிபர் கூட, வாலிப பெண்கள் பிள்ளைகள் கூட போதை வஸ்துல அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு காரணம் போதை வஸ்துகளை கடத்துறாங்க, கடத்தி ஸ்கூல்களில் விற்கிறாங்க, ரகசியமாக ஸ்கூலில் விற்கிறாங்க, காலேஜில் விற்கிறாங்க ஏசப்பா. ரகசியமாக விற்பனை செய்கிறாங்கப்பா. அதை ரகசியமாக வாலிபர்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணுறாங்கப்பா. அது எவ்வளவோ வாழ்க்கை கேடான காரியங்கள் என்பதை அவங்க உணர்ந்து கொள்ளாமல் இருக்காங்கப்பா. அப்பா, நாங்கள் தாய்மார்களும் அன்றரை பிற எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் இந்த காரியத்தில் ஆவியானவர் இடைபடுங்கப்பா. பலமாய் இடைபடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, அந்த போதை வஸ்துகளை கடத்தி விற்பனை செய்கிற அந்த வாலிபர்களும் வாலிப பெண் பிள்ளைகளும் ஜனங்களும் இதில் உணர்வடைய வேண்டும் ஏசப்பா. இதிலிருந்து வெளியே வரட்டும் ஏசப்பா. இந்த தவறான காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்கிற உணர்வை தாருமாண்டவரே. ஆவியானவர் பலமா இதில் இடைபடுங்க ஏசப்பா, இடைபடுங்க ஏசப்பா. ஆவியானவரே, நீங்கள் இடைப்பட்டு இந்த காரியத்தை அவன் செய்யக்கூடாது தவறென்று உணர்வை கொடுத்து ஏசப்பா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு அவங்க தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படி இந்த தவறான இந்த பாவத்திலிருந்து வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா. நீர் இந்த ஜெபத்தை கேட்டு எங்கள் பிள்ளைகள், சிறு வயதில் உள்ள பிள்ளைகள் இந்த பாவத்தில் ஈடுபடாதபடிக்கு, இந்த அடிமைத்தனத்தில் விடாதபடிக்கு கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து, வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மறுமலர்ச்சி, அவங்க வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக கர்த்தர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கலாமா? இந்த பிரேஸ் டிவி நிகழ்ச்சியில் இந்த தேசத்துக்கான விண்ணப்பத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோப்பா. இவ்வளோ நேரம் அவங்க இணைந்து இந்த விண்ணப்பத்துக்காக ஜெபித்தாங்களே சப்பா, அவங்க குடும்பத்தில், அவங்க வீடுகள்லையும், அவங்க குடும்பத்தில் உள்ள எந்த காரியத்திலும் அநேக தடைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், காரியங்கள் இருக்கலாம் ஏசப்பா. அவங்களோட எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. மாற்றி ஒரு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா.
அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா அவங்க இருதயத்தில் என்னென்ன வேண்டுதல் வைத்திருக்கிறாங்களோ அவற்றையெல்லாம் நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்களை ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனத்தை மாற்றி இன்னும் இந்த ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு நீர் கிருபை செய்யுங்க. எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் அவங்க குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.